ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெண்டு பொருள் யூஸ் பண்ணி 10 நிமிஷத்தில் ரொம்ப நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த லட்டு பண்ணுறதுக்கு நான் அரை கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்திருக்கேங்க. பாசிப்பயிரை நல்ல ஒரு சூடான பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். பாசிப்பயிறு நல்லா வறுபட்டு அதில் நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த நல்ல வாசனை வர வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. பாசிப்பயிறு நல்லா வறுபட்டுருச்சு. அதோடைய கலரே நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த பாசிப்பயிரை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறீங்க. அதே பேன்லேயே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ஹீட்டுக்கே உங்களுக்கு கரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் அதே பேன்லேயே அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதாவது பாசிப்பயிரும் அரை கப்பு தாங்க, வேர்க்கடலையும் அரை கப்பு தான். இந்த வேர்க்கடலையை நம்ம வறுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தாங்க எடுத்திருக்கேன். அதனால் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். இது ஆறுறதுக்குள்ளார நெக்ஸ்ட்டு நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வெல்லம் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் தொட்டு பார்க்கும்போது நல்ல பிசு பிசுன்னு உங்களுக்கு ஒட்டணும். இதுக்கு பாகுப்பதம் கம்பிப்பதம் தேவையில்லை. இந்த மாதிரி பிசு பிசுப்புன்னு ஒட்டினாலே போதும். நெக்ஸ்ட் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வெள்ளை கரைசலை வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் ஏதாவது சின்ன சின்ன தூசி இருக்கும். அதனால் இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. ஸ்டீல் ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லத்தை நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேங்க. நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் நம்ம வறுத்து வச்சுருந்த பாசிப்பயிரை சேர்த்துக்கலாம். பாசிப்பயிறு சேர்த்துட்டிங்க. இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. குறக்குறன்லாம் இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேங்க. அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை ரொம்ப ஃபைனாக அரைக்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிங்கனாலே போதும். நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பாசிப்பயிறு பவுடரை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிதமான தீயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம செய்யும்போது நம்ம லட்டு ஒரு 15 நாள் கிட்ட கூட நம்ம வெளியில் வச்சுருந்தா எதுவுமே ஆகாதுங்க. ஸோ அதனால தான் நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறமா செய்கிறோம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் 1 மந்த் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிட்டேங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளை கரைசல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெள்ளை கரைசலை நம்ம சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசல் சேர்க்கும்போது அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாமே ஒன்று போல் கலந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேனில் ஒட்டாமல் நல்லா ஒன்று போல் திரண்டு வந்துருச்சு. இந்த மாதிரி திரண்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கரண்டியில் ஒட்டியிருக்கிறத நான் ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுக்கிறேங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். இது கை பொறுக்கிற சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி லட்டாக பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான
ஹெல்த்தியான லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் தாராளமாக இந்த லட்டை சாப்பிட்லாங்க. ஒரு லட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாலே வயிறு வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த லட்டு ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் வேறொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.